ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நான் வந்து வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16 வரலட்சுமி விரதம் வந்துச்சு இல்லையா, வரலட்சுமி பூஜை பண்ண பதிவு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. அதோட வரலட்சுமி தாயாரோட ஒரு குட்டி கதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூஜையை வந்து திருமணமான பெண்கள் அவங்க கணவர் வந்து நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இருப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்களும் தனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி இருக்கிற விரதம் தான் இந்த விரதம். அது மட்டும் இல்லை, இந்த வரலட்சுமி விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காததே இல்லைங்க. நமக்கு என்ன தேவையோ எந்த நினச்சி இருக்கணும்னாலும் நாம் வரலட்சுமி விரதம் வந்து இருக்கலாம். குழந்தை பேறு வேணும், ஆரோக்கியம் வேணும், செல்வச் செழிப்பு வேணும், நீண்ட ஆயுள், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே வந்து நாம் அம்பாலை நினச்சி நாம் வந்து இந்த விரதம் வந்து கடைப்பிடிக்கலாம். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஒரு அம்சமே வரலட்சுமி. வரலட்சுமி விரதத்தை மனிதர்களோ தேவர்களோ முனிவர்களோ நமக்கு சொல்லி கொடுக்கல, அந்த மகாலட்சுமியே கற்றுக் கொடுத்த விரதம் தான். அப்படின்னா இந்த விரதத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் பார்த்தீங்களா. ஆடி அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில தான் இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கிறோம். சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் இருந்திருக்கிறாங்க உமாதேவி. மலைமகளாம் பார்வதி தேவி அலைமகளாம் திருமகளை போற்றி விரதம் இருந்த இந்த நன்னாள் தான் வரலட்சுமி விரதம் அப்படின்னு நாம் கொண்டாடுறோம். ஒரு முறை இந்த பூ உலகில் சௌராஷ்டிர நாட்டில் அந்த ராணி சுசந்திரா தன்னிடம் இருந்த செல்வ வளத்தாலும் ஆணவத்தாலும் மகாலட்சுமியை வந்து அவமதிச்சிருப்பாங்க. இதனால அவங்க வந்து எல்லா செல்வத்தையுமே இழந்து நின்னாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ராணி சுசந்திராவின் மகள் தான் சாருமதி. இவங்க வந்து தெய்வ அனுகூலத்தால் வரலட்சுமி விரதத்தை கேள்விப்பட்டு அதை வந்து அனுசரித்து வந்திருக்கிறாங்க. அந்த விரதத்தை வந்து அவங்க எப்போவுமே செஞ்சுருக்கிறாங்க. இதனால மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி சாருமதிக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்கியிருக்கிறாங்க. தன் மகளிடம் இருந்து சுசந்தராவும் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிச்சு இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று நலமாக வாழ்ந்திருக்காங்க என்பதுதான் இந்த வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துற ஒரு கதை தாங்க இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சித்திரநேமி வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிச்சதால தான் குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றாங்களாம். விக்ரமாதித்த மன்னன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து நந்தனிடம் இருந்து ராஜ்யம் பெற்றிருக்கிறாங்க. நந்தனின் மனைவி இந்த விரதம் இருந்ததுனால தான் பிள்ளை பேறு பெற்றாங்களாம். இந்த விரதத்தில் நோன்பு கயிறை கும்பத்தில் சாற்றி பூக்களால் அர்ச்சித்து லக்ஷ்மியின் 108 போற்றியும் லக்ஷ்மியின் அஷ்டோத்தரமும் சொல்லி நாம் வழிபடலாம். அஷ்டலக்ஷ்மிகளின் அம்சமாக இருந்து கேட்கும் வரங்களை அருள்பவளே, அள்ளி கொடுப்பவள் தான் இந்த வரலட்சுமி தாயார் வந்து நமக்கு கொடுப்பாங்க. நாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ எல்லாமே செய்யணும்லாம் அவசியமே இல்லைங்க. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எளிமையாக நாம் செஞ்சுக்கலாம். நம்ம சக்திக்கு ஏற்றாற்போல் நாம் வந்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் வந்து அந்த 108 அஷ்டோத்திரம் இருக்குது இல்லையா, மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம், அதை சொல்லி வழிபட்டாலே ரொம்ப போதுமானது தாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். ஏன்னா எனக்கு நிறைய நடந்திருக்குது, அதனால தான் நான் வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ மகிமை வாய்ந்த இந்த விரதம் கைமேல பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து செய்ய முடியாமல் விட்டுருப்பீங்க இல்லைங்களா. ஏதாவது ஒரு தடங்கள் வந்திருக்கலாம், இல்லைனா நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கலாம், வெளியூர் போயிருக்கலாம், எது வேணால் இருந்திருக்கலாம். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 23 ஆவணி 7ஆம் தேதி நீங்கள் வந்து இந்த வரலட்சுமி விரதம் வந்து அந்த அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக அந்த அன்னைக்கு செய்யலாம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம அந்த அன்னைக்கு
செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலாம். அதுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15லேருந்து 10:15 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45லேருந்து 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 12:15லேருந்து 1:15 வரைக்கும் இருக்குது. அதே போல் சாயந்தரம் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணுற பூஜை தான் அம்பாள் எதிர்பார்ப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆடம்பரமாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் மனசார நினச்சி அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அம்பாளே உங்களுக்கு வழி கொடுப்பாங்க. எப்படி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வழி அம்பாள் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை பண்ணி அம்பாளோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.